அன்புள்ளம் கொண்ட பாசமிகு சகோதர சகோதரிகளே, இன்று புனித லீமா ரோஸ் அவர்களுடைய திருநாம விழாவை நாம் கொண்டாடுகிறோம். விண்ணகத்திற்கு ஏறி செல்ல இயேசுவின் சிலுவையை தவிர வேறொரு ஏணியை நான் அறிந்ததில்லை என்று சொன்னவர். அருமையான வாக்கியம் பாருங்கள். தன் வாழ்க்கையை துன்ப பாதையில் துணிவுடன் நடக்க தெரிந்த ஒரு இளம் கன்னியர். இயற்பெயர் இசபெல். வீட்டில் அவங்க வேலைக்காரி ஒருவங்க அந்த சின்ன பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்துட்டு செல்லம்மா ரோஸ்ன்னு கூப்பிட்டாங்க. அவ்வளோ அழகு. பிறகு அதுவே பெயராக மாறி அவங்களுடைய கான்ஃபர்மேஷன் உறுதி பூசுதல் அப்போ லீமா ரோஸ், ரோஸ் என்கிற பெயர் வைத்தார்கள். அந்த ஊர் லீமா என்பதனால் லீமா ரோஸ் என்று வந்தது. சிறு வயதிலிருந்தே ஆர்வம், தன்னை கடவுளுக்கு தர வேண்டும். இன்றைய திருக்குழும மன்றாட்டில் அதைதான் நாம் அழகுற வாசிக்க கேட்டோம். அவரை பற்றி சொல்லுகிற போது, அன்பினால் பற்றி எரிந்த புனித ரோஸ், கடவுளை தவிர மற்ற அனைத்தையும் மறுக்கிற வரம் பெற்ற புனித ரோஸ். கடவுளை தவிர மற்ற அனைத்தையும். தனக்கு நீண்ட கூந்தல் வேண்டாம், வெட்டி கொண்டார். தன் முகத்தை மற்றவர் அழகாக பார்த்து அது எவ்வித பாவ சோதனைக்கும் வந்துவிடக்கூடாது என்பதனால் மிளகை எடுத்து முகத்தில் பூசிக்கொள்ளுவது. ஏழைகளோடு வாழ்வது. அம்மாட்ட ஆசையாக கேட்குறாங்க, நான் கான்வென்ட் போகணுன்னு விடமாட்டுறாங்க. 10 வருடம் போராட்டம். பிறகு அம்மா அனுமதி தருகிறார். சரி, நீங்கள் போங்க. தன் வீட்டையே, குறிப்பாக ஏழை எளியவர் உடல்நலமற்றவருக்கு ஒரு இன்ஃபர்மரியா வைத்து கொண்டு சின்ன சின்ன அன்பு செயல்களில் புனிதம். 31 ஆண்டுகளில் வாழ்ந்து அவர் இறந்தே போய்விட்டார். சாகிறப்ப 31 வயசு தான். ஒரு இளம் கன்னி புனிதையாக எப்படி 31 ஆண்டுகளில் இளம் வயதில் தனக்கென கனவுகளை வைத்துக் கொள்ளாமல் கடவுள் அன்புக்கு ஊன் இயல்புகளை சாகடித்து ஆவிக்குரிய இயல்புகளை பெற்ற ஒரு கன்னியாக நம் எல்லாருக்கும் சவாலாக இருக்கிறார். அழகாக எழுதி போட்டிருக்கீங்க. நம்மளுடைய பாத்திமா ஸ்கூல் முன்னால் போர்டில் பார்த்தேன். இப்போ வர்றப்ப என்ன எழுதப்பட்டிருக்குது போர்டில்? உங்கள் அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழித்துவிடும். உங்கள் வாழ்க்கையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கிவிடும். இந்த அம்மா செய்த கனவு என்ன? நாம் யாரும் கண்டிராத ஒரு கனவை லீமா ரோஸ் செய்தார். என்ன கனவு தெரியுமா? கடவுள் என் கல்லறைகளை திறப்பார். இன்றைய முதல் வாசகத்தில் வர்றப்ப கடவுள் என் கல்லறைகளை திறக்கிற போது என் கல்லறைக்குள் எலும்புகள், சதை எப்படி இருக்கும் என்றாவது நாம் யோசித்து பார்த்துருக்கிறோமா? கல்லறை வரைக்கும் போகிறோம், ஜெபிப்போம், வந்துடுவோம். என் கல்லறைகள் எப்படி இருக்க போகிறது? என் கல்லறைகளை கடவுள் திறக்கிற போது என் உடலும் ஆன்மாவும் என் எலும்புகளும் எப்படி இருக்க போகின்றன? பாருங்கள், இன்றைய முதல் வாசகத்திலே எசேக்கியேல் நூலிலே 37வது அதிகாரத்திலிருந்து இன்றைய முதல் வாசகம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய பள்ளத்தாக்கிலே எலும்புகள் எல்லாம் கிடக்கின்றன. உலர்ந்த எலும்புகள். லைஃப் போன பிறகு கடைசியாக இருக்கிறது இந்த உடலில் எலும்பு மட்டும்தான். ஆனால் இங்கே என்னாச்சு? எலும்பே உலர்ந்த நிலைக்கு, ட்ரை போன்ஸ், எலும்பே உலர்ந்த நிலைக்கு போயிடுச்சு. அது மட்டுமல்ல, அந்த பள்ளத்தாக்கில் இவை புதைக்கப்பட்ட நிலையில் அல்ல, தூக்கி எறியப்பட்ட நிலையில் இருக்கின்றன.
disgraced status, அவமானத்திற்கு உட்பட்ட நிலை. அந்த அவமானத்திற்கு உட்பட்ட நிலையில் இருக்கிற இந்த கல்லறைகளை கடவுள் திறந்து அந்த எலும்புகளை எடுக்கிறார். அப்ப எசேக்கியேலுக்கு எப்படிப்பட்ட நிலையை கடவுள் காட்சியாய் காட்டுகிறார் பாருங்கள். எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின, எங்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டது, நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம். மகனே மகளே, இந்த துண்டிக்கப்படுகிற நிலை கல்லறையில் நடப்பது அல்ல, மாறாக உன் வாழ்க்கை முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. கடவுளோடு கொண்டுள்ள உறவு அங்கு துண்டிக்கப்படவில்லை. இங்கு எப்படி நாம் வாழ்கிறோமோ என்பதை பொறுத்துதான் அங்கு துண்டிக்கப்பட போகிறதா இணைக்கப்பட போகிறதா என்பதை இருக்கிறது. வாழ்நாள் எல்லாம் நீ இன்பத்தை தேடினாய். லாசர் பணக்காரன் ஓமையில, லாசரோ துன்பத்தில் இருந்தான். லீமாரோஸ் அவர்கள் அற்புதமாய் சொன்ன வரிகள் இப்போது ஞாபகம் வருகிறது. When struggle increases in your life, the gift of grace also increases. எப்போதெல்லாம் உன் வாழ்வில் போராட்டம் அதிகமாகிறதோ அப்போதெல்லாம் கடவுளுடைய அருள் என்னும் கொடை உன்னில் அதிகமாகிறது. அதனால்தான் அவர் துன்ப பாதையை தெரிந்தெடுத்தார். பவுலடியார் மிக அழகாக ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் அவர் சொல்லுகிறார், 8ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம், ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. இந்த ஊன் இயல்பு என்பது என் சதைக்கு நான் காட்டுகிற இரக்கம். இரக்கம், ஐ எம் யூசிங் திஸ் வேர்ட். பல நேரங்களில் நம்ம அன்பு செய்கிறது மட்டுமல்ல, நம் சதைக்கு ஊன் இயல்புகளுக்கு இரக்கம் காட்டுகிறோம். அதான் இச்சையான வாழ்வுக்கு நம்மை வழிவகுக்கிறது. ஆனால் எப்படிப்பட்ட வாழ்வு தேவை பாருங்கள். தொடர்ந்து 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் 8:12 பவுலடியார் சொல்றார், ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை. பல நேரங்களில் சொல்றோம், ஐயோ நமக்கு முடியல, கடமைப்பட்டிருக்கவில்லை. ஊனியல்புக்கு நாம் கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதும் இல்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்ததால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீய செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுபவர்களே கடவுளின் மக்கள். புனித லீமாரோஸ் கடவுளின் ஆவியால் தன் வாழ்வை 31 ஆண்டுகளும் இயக்க தெரிந்து கொண்டதால் கடவுள் லீமாரோஸின் கல்லறையை திறக்கிற போது அது அழியாத ஆன்மாவாய் இருக்கிறது. பார், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை முறை. சின்ன சின்ன இன்பங்களுக்காக, சதைகளின் இன்பங்களுக்காக, புலன்களின் இன்பங்களுக்காக நமக்கென குறிக்கப்பட்டிருக்கிற நேரிய வாழ்வை தொலைத்து நிற்கிறோம். இதில் கவனமாய் இருக்கிற போது, இதில் ஆர்வமாய் செயல்படுகிற போது நமது வாழ்வு துன்பமான வாழ்வாய் இருக்கும், போராட்டமான வாழ்வாய் இருக்கும். ஊன் இயல்பினுடைய இச்சைக்கு மறுப்பு தெரிவிப்பது துன்பமான போராட்டமான முயற்சிகள் தான். அதையும் பவுலடியார் 18வது வசனத்தில் அதே அதிகாரத்திலே குறித்து காட்டுகிறார். இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியை காண படைப்பே பேராவலோடு காத்து கிடக்கிறது. எப்பா, இதுவரைக்கும் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? நம்ம நயகரா வீழ்ச்சி முன்னால, நீர்வீழ்ச்சி முன்னால போய் நின்று, ஐயோ இவ்வளோ அழகா இருக்குது இந்த நீர்வீழ்ச்சின்னு பார்க்குறோம். நயகரா நீர்வீழ்ச்சி ஒரு நாள் நம்ம முன்னால ஐயோ கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிற இவன் எவ்வளவு அழகாக இருக்கிறார், இவள் எவ்வளவு அழகாக இருக்கிறார், இதுதான் மாட்சியா என்று படைப்பு பேராவலுடன் காத்து கிடைக்கிறது என பவுலடியார் எழுதுகிறார் என்றால், எவ்வளவு விவேகமாய், எவ்வளவு வேகமாய் என் உடலை உலர்ந்து போக செய்யாத எலும்புகளாக மாற்ற கடவுளுடைய பாதையில் நான் நடக்கிறேன்.
நடக்க வேண்டும். மீண்டும் லீமா ரோஸினுடைய அற்புத வரிகள், விண்ணகத்திற்கு போக இயேசுவின் சிலுவையை தவிர வேறொரு ஏணியை நான் பார்த்ததில்லை. கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பு ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம் அப்பா. இன்றைய முதல் வாசகத்திற்காக நன்றி ஆண்டவரே. புனித லீமா ரோஸினுடைய வாழ்வுக்காக இப்புனிதை எங்களுக்கு உதாரணமாய் தந்ததற்கு நன்றி அப்பா. இந்த 2 வாசகங்களும் லீமா ரோஸினுடைய வாழ்வும் எங்களுக்கு கற்றுத்தருவதெல்லாம் ஆவியாரால் இயக்கப்படுகிற புனித பாதையில் நாங்கள் நடக்க வேண்டும். சிறு சிறு துன்பங்களை ஏற்று ஊனியல்புகளை சாகடித்து உலகை துறந்து ஒருத்தல் நிறைந்த தவ வாழ்வுக்கு எங்களை கையளித்து ஆண்டவரே, உம்மை தவிர மற்ற அனைத்தையும் மறுக்கிற வரம் வேண்டி எங்களை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.